திண்டுக்கல்லில் வீட்டுமனை பட்டா கேட்டு தாலுகா அலுவலகத்தில் கொடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். மேலும் இது தொடர்பான விவரம் என்ன? திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட 40 வார்டு பகுதியில் யூசிபியா நகர் என்ற பகுதி உள்ளது. இந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் வதிக்கும் பகுதியாக இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் கூலி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த 40 வருடங்களாக தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மனு கொடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து தங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படவில்லை என கூறி இன்று திண்டுக்கல் மேற்கு தாலுகா அலுவலகத்தில் ஜமுக்காலம், கேஸ் அடுப்பு, சமையல் பாத்திரங்கள், அரிசி உள்ளிட்ட பொருட்களுடன் திடீரென குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் திண்டுக்கல்லில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான எம்எல்ஏ பாலபாரதி தலைமையில் இந்த போராட்டமானது நடந்து வருகிறது. தொடர்ந்து போராட்டம் நடந்து வரும் நிலையில அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து போராட்டமானது நடைபெறுகிறது. பட்டா கொடுக்கும் முறை போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.